திமுக விழா கொண்டாட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். நான் தெரிவித்துக் கொள்கிறேன், ஒரு இயக்கத்தில் உழைத்தவர்களை, பாடுபட்டவர்களை, தன்னலங்கரால் இருந்தவர்களை எல்லாம் கண்டுபிடித்து அவர்களுக்கு விருது வழங்குகின்ற ஒரு மகத்தான திட்டத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் வகுத்துக் கொடுத்தார்கள். அதில் கொஞ்சம் கூட பிசகாமல் நம்முடைய தளபதி அவர்கள் அந்த பணியை இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறார்கள். எனக்கு மற்றவர்களெல்லாம் இந்த தகுதிக்கு பொறுக்கியதில் எனக்கு ஆச்சரியமில்லை. ஆனால் ராமநாதனை அவர் கண்டுபிடித்தது எனக்கு பெரிய ஆச்சரியம். காரணம், ராமநாதன் கட்சியிலே தீவிரமானவர், கொள்கை பிடிப்புள்ளவர், எதற்கும் பயப்பட மாட்டாதவர், ஆனால் அடக்கமானவர். 10 பேருக்கு அப்புறம் தள்ளிதான் நிற்பார். கல்லூரியிலே அப்படித்தான். ஆனால் மிசாவில் இருந்தவர். இவரை நம்முடைய தலைவர் நெஞ்சிலே நிறுத்தி ராமநாதனுடைய பெயரை அன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய தலைமையகத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த ஊரில் இன்னொரு ராமநாதன் உண்டு, மனோர் ராமநாதன். அந்த நிலை வந்துவிடக்கூடாது என்பதை கேட்டு திருப்பி, இல்லை இல்லையா, மிசாவில் இருந்த ராமநாதன் பார்லிமெண்ட்டுக்கு நின்றவர் என்று அடித்து சொன்னாரே. தளபதி அவர்களே, இந்த ஒன்றே என்னை கிறுகிறுக்க வைத்து விட்டது. இது அவருக்கு மட்டும்தான் சொந்தம் என்று. யாருக்கு? நம்முடைய தலைவருக்கு. இல்லை, அப்பனிடத்தில் தப்பாமல் வந்திருக்காய், இந்த வரங்களை கேட்டு எனக்காக வாட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். எங்களுக்கு எல்லாம் நீங்களாக இருக்கிறீர்கள், உங்களை வாழ்த்த வேண்டும் என்ற எனக்கு ஆசை. ஐயனாக ஒன்று சொல்லுகிறேன், நண்பர்களே, நான் மட்டும் வாட்டினால் போதாது. இதோ குழுமி இருக்கிறது, லட்சக்கணக்காக வெட்ட வேண்டும். நான் தளபதி என்று சொல்லுவேன். ஒவ்வொருவரும் கையை உயர்த்தி வாழ்க என்று சொல்ல வேண்டும். கையை தூக்காதவர்கள் பக்கத்தில் இருக்கிற கூட்டணி. தளபதி அவர் தளபதிகள், தளபதி அவர்கள், தளபதி அவர்கள். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.